ஆடு வளர்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன நைட்டில் ஒன்று முட்டிக்கும், ஒன்று இந்த சினையாக இருந்துச்சுன்னா செனை கலைஞ்சிரும், அவ்வளோதான். மற்றபடிலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. கொஞ்சம் தூங்காமல் பார்க்கணும். நமக்கு தூக்கம்லாம் வராது, ஏன்னா லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம்ல. என்ன விடிய காலமாக எந்திரிக்கணும், எந்திரிச்சு இந்த ஆட்டாமலுக்கு எல்லாம் கூட்டி விடணும் மூக்கு பிடிக்காம, அதெல்லாம் எந்திரிச்சிரும், ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல. முடிச்சுட்டு காலையில் தீவனத்துக்கு பில்லுலாம் அறுத்து போடணும். பில்லா இருக்கும்போது கொஞ்சம் கையெல்லாம் அறுத்துப்போம், அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டா சாப்பிடாது, கொஞ்சம் துண்டு துண்டா நறுக்கி போடணும். நறுக்கும் போது விரல்லாம் வெட்டிப்போம். கையவே வெட்டினாலும் வேற வழி இல்லை, நம்ம போட்டுதான் ஆகணும். நறுக்கி கொண்டு போய் அதுக்கும் தனியா போடணும். ஒன்னா போட்டோம்னா ஒன்னு அதிகமா சாப்பிடும், ஒன்னு கம்மியா சாப்பிடும், அவ்வளவுதான். பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அதிகமா சாப்பிடுறது வந்து வயிறு உப்பி செத்து போவோம், கம்மியா சாப்பிடுறது வந்து சத்து பத்தாம செத்து போவோம். ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் மதியத்துக்கு தான் தண்ணி வைக்கணும். சும்மாலாம் தண்ணி வச்சுட்டு இருக்க வேண்டியதுல வைக்கணும். என்ன வெறும் தண்ணியை குடிக்காது, அது கூட இந்த புண்ணாக்கு, கோதுமை தவிடு, சோளம், அரிசி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அரைச்சி மாவா வச்சு, அதெல்லாம் ஒரு மூட்டை 2000 3000 தான். அதெல்லாம் ரொம்ப விலைலாம் அதிகம்லாம் கிடையாது. கலந்து வச்சோம்னா தண்ணி கரெக்டா குடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பசுந்தீவனமே போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் சாயந்தரம்லாம் அந்த வர தீவனம், இந்த கடலக்குடி, சோளத்தட்டு, இதெல்லாம் சும்மா ரோல் 300 400 500 அது வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல.